இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க, 18 வயசு கீழே உள்ளவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த படத்தை பார்க்காதீங்க. ஐயா சாமி ஆப்போசிட்டில் அவ்வளோ பெரிய கத்தி கொண்டு வரானே அதை பிடிங்கி வெட்டிக்கிட்டே இருக்க முடியாதா? ஒருத்தனை வெட்டி தூக்கிறிய. இதென்ன துபாயா? ஒரு தடவை நான் குடித்த டீ கிளாஸில் இன்னொரு தடவை டீ குடிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு. யூடியூப் வியூவர்ஸ் అందరికీ నమస్కారం. ఇప్పుడు మనం చూడబోయిన మూవీ హరియో డైరెక్షన్లో దేవిశ్రీ ప్రసాద్ మ్యూజిక్లో விஷால், பிரியா பவானி சங்கர், சமுத்திரக்கனி, யோகி பாபு, மொட்ட ராஜேந்திரன், விடிவி கணேஷ், கௌதம் வாசுதேவனன் மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் ரத்னம். என்னடா தமிழ்லையும் தெலுங்குலையும் மாற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ரத்னம் படம் பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு தெலுங்கு படம் பார்த்தனா இல்லை தமிழ் படம் பார்த்தனாங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கிறேன். அதனால தான் இப்படி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இப்போ நம்ம தமிழில் இந்த படத்தோட ரிவ்யூவில் போயிடலாம். இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லைங்க. பிரியா பவானி சங்கரை விஷால் காப்பாற்றுறாரு. இவ்வளோ தான். இந்த ஒரு நாட்டு தான் இந்த மொத்த படத்தோட கதை. ஓகே, இன்னும் ரொம்ப சிம்பிளாக இந்த படத்தோட கதையை சொல்லணும்னா, வீட்டில் வந்து தோசை மாவு ஊற்றுவோம், தோசை ஊற்றிட்டே இருப்போம். டெய்லி நம்ம புது மாவில் தான் நம்ம தோசை ஊற்றுவோம். பொதுவாக ஹரி என்ன பண்ணுவார்னா பழைய மாவுலேயே தோசை சுட்டுட்டு இருக்காரு. ஆனால் என்ன அதில் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாரு அப்படின்னா, ஒரு நாள் அந்த மாவில் வந்து வெங்காயத்தை போடுறாரு, ஒரு நாள் தக்காளியை போடுறாரு, ஒரு நாள் கருவேப்பிலை போடுறாரு. இதுதான் அவருடைய பேட்டர்ன். ஆனால் சாப்பிட்ற நமக்கு தான் தெரியும் அந்த மாவு புளிச்சு போகலை, அழுகியே போச்சு அப்படின்னு, கெட்டு போச்சுங்கிறது நமக்கு தான் தெரியும். படம் பார்க்குற நமக்கு தான் தெரியும். அந்த மாதிரியான ஒரு கதை தான் இந்த ரத்னம் படத்தோட கதை. வேலூர் மார்க்கெட்டில் ஊர் பேர் தெரியாத ஒரு பொண்ணு வந்து விஷாலை வந்து பெற்று போட்டு இறந்துடுறாங்க. ஸோ விஷால் வந்து அந்த மார்க்கெட்லேயே வளர்றாரு. அப்படி வளர்கிற டயத்தில் அந்த மார்க்கெட்டில் ரவுடியாக இருக்கிற சமுத்திரக்கனியை ஒரு ராத்திரி கொல்ல வராங்க. சமுத்திரக்கனியை வந்து விஷால் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது காப்பாற்றுறாரு. காப்பாற்றுறதுக்கப்புறம் விஷாலை தத்தெடுத்து அவர் வளர்க்குறாரு. ஸோ கெட்டவனாக இருந்த சமுத்திரக்கனி வேலூருக்கு ஏதாவது நல்ல செய்யணும் அப்படின்னால ஒரு பெரிய எம்எல்ஏ ஆகிறார். சமுத்திரக்கனி எம்எல்ஏ ஆனவொன்னே என்ன நடக்கும்? அவர் வந்து ஒரு நல்லவர். ஸோ சட்டப்படி செய்ய வேண்டிய விஷயத்தை சட்டப்படி செய்வார். மனசாட்சி உள்ளபடி விஷயத்தை விஷால்கிட்ட கொடுத்துருவார். அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுகளை அன்வான்டாக டச் பண்ணுறது, ரேப் பண்ணுறது, அடுத்த நிலத்தை கொள்ளடிக்கிறது, இந்த மாதிரி கெட்டவங்களோட விஷயத்தெல்லாம் விஷால் பார்த்துப்பார். இப்போ இதில் பிரியா பவானி சங்கர் எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூருக்கு ஒரு விஷயமா மீன்ஸ் நீட் தேர்வு எழுதுறதுக்காக வராங்க. ஆல்ரெடி 3 தடவை எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிருக்காங்க. பட் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நீட் தேர்வு எழுதுறதுக்காக திரும்ப 4th டைம் நீட் தேர்வு எழுதுறதுக்காக வேலூருக்கு வராங்க. ஸோ வேலூருக்கு வர பிரியா பவானி சங்கர் வந்து விஷாலை வந்து கெட்டவனாகவே பார்ப்பாங்க. ஏன்னா அவர் பண்ணுற அடிதடி சண்டை இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஸ்டேஜில் தான் அவர் வந்து நல்லவன் தெரிய வருது. அதாவது கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன். ஏன்னா தாமிரபரணி பூஜை படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அவர் வந்து கெட்டவன் பேர் எடுத்த நல்லவர். ஸோ ஹரியோட டைரக்ஷனில் அப்படி தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்லவன் தெரிஞ்சுக்குது. ஆனால் விஷால் வந்து பிரியா பவானி சங்கரை காப்பாற்றுறாரு. அது ஏன் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் இந்த படத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. அந்த பொண்ணை ஒரு எல்லாருமே கேட்பாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அந்த பொண்ணை பிடிச்சி போச்சு, பார்த்தோன்னே அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த படத்தில் இந்த ஒரு விஷயம் தான் இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவர் பார்த்தோன்னே லவ் வரல, வேறு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் கான்செப்டாக கொண்டு வராங்க. இந்த பொண்ணை கொல்ல வர்றது யார் அப்படின்னு பார்த்தா, குண்டூரில் இருக்கிற ஒரு 3 ரெட்டிஸ் ஃபேமிலி, 3 ரெட்டிஸ் பிரதர் தான் பிரியா பவானி சங்கரை கொல்றதுக்கு வராங்க. எதுக்காக கொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, பிரியா பவானி சங்கரோட நிலத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க வந்து அந்த நிலத்தை பிரியா பவானி சங்கர்கிட்ட வாங்குறதுக்காக அவங்கள கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன் பிரியா பவானி சங்கரை கொண்டாதான் அந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதை தாண்டி பிரியா பவானி சங்கரை கொல்றதுக்கு வேற ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. பிரியா பவானி சங்கரை விஷால் ஏன் காப்பாற்றுறாரு அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. விஷாலோட அம்மா யார், அப்பா யார், விஷால் வந்து ஏன் இந்த நிலைமைக்கு வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ ஃப்ளாஷ்பேக்லேயே படம் ஓடுது. பொதுவாக இந்த படத்துக்கு ரத்னம் பேர் வச்சிருக்க பதிலாக ஃப்ளாஷ்பேக்னு பேர் வச்சிருக்கலாம். அதுதான் இந்த படத்துக்கு ஆப்டாக இருக்கும். இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவிஸ்ரீ பிரசாதோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோக் சாங் இருக்குது, அது மொக்கையாக இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன ஒரு லவ் சாங் மாதிரி வருது, அது ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, அதாவது ஒரு ஜிக்ஸாக் வேலை காட்டியிருக்காரு. அதாவது நமக்கு போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கேமரா பயங்கர ஸ்பீடாக மூவ் பண்ணி அப்படி நம்ம கண் வந்து இப்படி இந்த சிங்கம் படத்துலலாம் பார்ப்போம்ல, இப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்பீடான ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ அது சூப்பராக இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் ஹரியோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்பீடாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர ஸ்பீடாக இருக்குது. அது இந்த படத்தோட ப்ளஸ்ஸு. அப்புறம் விஷால் ரொம்ப சட்டிலாக நடிச்சிருக்காரு. மற்ற படங்களை பார்க்கும்போது இந்த படத்தில் விஷால் ரொம்ப சட்டிலாக நடிச்சிருக்காரு, அழகாக நடிச்சிருக்காரு. ஸோ யாரையுமே நடிப்புலையோ குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆக்டிங் வைஸாக எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றே தான் யோகி பாபுவோட காமெடி கிடையாது. யோகி பாபு காமெடிக்கிற பேரில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை நம்ம கடுப்பு ஏற்றுறாரு. நம்ம யோகி பாபு பார்த்தோன்னே வாய் அப்படின்னு வைப்போம் சிரிக்கிறதுக்கு, அப்படியே அந்த வாய் நிற்கிறது தான். அதுக்கப்புறம் சிரிக்காது, அப்படியே தான் இருக்குது. ஸோ யோகி பாபு காமெடி ட்ரை பண்ணலாம், தயவு செஞ்சு இன்னும் பெட்டராக காமெடி பண்ணுங்கள். காமெடியே இல்லை இந்த படத்தில். ஸோ ரொம்ப மொக்கையாக இருக்குது யோகி பாபுவோட காமெடி. அப்புறம் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ஆறுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொட்ட ராஜேந்திரனோட காமெடியும் விடிவி கணேஷ் அவங்க காமெடியும் கொஞ்சம் நமக்கு காமெடி வர மாதிரி, கொஞ்சம் ஸ்மைல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெஸ்ட் பார்ட் அப்படின்னு சொன்னால் ஜிவிஎம்மோட என்ட்ரி. அவர் வந்து ஒரு விஷயத்துக்கு பஞ்சாயத்து பண்ண வருவார். அந்த பஞ்சாயத்து பண்ணும்போது அவரோட ஆட்டிடியூட் இருக்குல்லையா, அவர் பேசுகிறது சூப்பராக இருந்துச்சு.
அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு பெரிய விஷயத்த பேசியிருக்காங்க, நீட் தேர்வு, நீட் எக்ஸாம் பற்றி பேசியிருக்காங்க. பட் எவ்வளோ பேசினாலும் இப்படி தான் போக போகுது. ஸோ அதை எத்தனை படத்தில் பேசினாலும் வேலைக்கு ஆகாது. அப்புறம் இந்த படத்தில் செட் ஆகாத விஷயம் சொல்ல முடியாது. நம்மளை ரொம்ப ஏமாத்துகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து கத்தி வச்சு எல்லாரையும் சரக்கு நெஞ்சில் குத்துறாரு, இடுப்பில் குத்துறாரு, கழுத்தில் இங்கே குத்துறாரு, கழுத்தை வெட்டி போகிறாரு, எல்லாம் விழுந்துறானுங்க. டக்குன்னு எல்லாம் அப்படியே எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி டக்குன்னு காருக்குள்ளே ஏறி உடனே சேஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா எனக்கு தெரிய மாட்டேன். எப்படி ரெடி உங்களெல்லாம் அத்தனை தடவை குத்துனானடா விஷால், நீங்கள் எப்போ டக்குன்னு எனர்ஜி அப்படியே பூஸ்ட் கிடச்ச மாதிரி டக்குன்னு ஏறி காருக்குள்ளே ஏறி திரும்ப அப்படி சேஸ் பண்ணுறீங்களே, எப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்குது. ஐயோ, அது காமெடியா இல்லை தலைவலியான்னு எனக்கு சொல்ல தெரியல. அதாவது இந்த பழைய படங்களெல்லாம் இந்த கலராக பென்சில் குத்தி வச்சுருப்பானுங்களே, அந்த மாதிரி விஷால் வந்து கலராக கத்தி இந்த நல்லா கத்தி வச்சுருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கத்தி. அவர் இடுப்பில் இருந்தே 4 கத்தி தான். ஆனால் ஒரு 20 பேரை அந்த சச்சக்கு மாப்பிள்ள. ஏன்னா இந்த இடத்துல கத்தி இருக்காது, ஆனால் கையில் மட்டும் கத்தி வந்துடும். அது எப்படி மேஜிக்கான்னு தெரில. அதாவது கிராஃபிக்ஸில் அதை பண்ணும்போது இங்கேயும் ஒரு கத்தி இருக்கிற மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இல்லையா ஒரு 50 கத்தியை சொருகி வச்சு எடுத்து குத்துற மாதிரி இருக்கணும். ஐயா சாமி ஆப்போசிட்டில் அவ்வளோ பெரிய கத்தி கொண்டு வரேன்னு அதை பிடிங்கி வெட்டிக்கிட்டே இருக்க முடியாதா? ஒருத்தனை வெட்டி தூக்கிறிய. இது என்ன துபாயா? ஒரு தடவை நான் குடித்த டீ கிளாஸில் இன்னொரு தடவை டீ குடிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு. கத்தி தானேயா, வெட்டுங்கய்யா. அப்புறம் கன்று யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் 4 தடவை டபக் தூக்கி போட்டுடுறானுங்க. ஹரி. அப்புறம் வந்து இந்த படத்தில் இன்னும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன். வாவ், சான்ஸே இல்லை. ஹரி ஃபஸ்ட்டு படத்தில் தமிழ்னு ஒரு படத்தில் ஒரு பெரிய ஒரு காரைக்குடியில் இருக்கிற ஒரு வீட்டை காட்டியிருப்பார். அந்த வீடு இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாருன்னா பார்த்துக்கோங்களேன். அதான் ஆந்திராவிலையும் இதே மாதிரி ஒரு வீடு இருக்காமா, நம்மளை நம்ப வைக்கிறாங்க. ஃபுல்லாக காரைக்குடி ஸ்ட்ரீட்லேயே மொத்த படத்தை எடுத்துகிட்டு இது ஆந்திரா, பக்கத்து ஸ்ட்ரீட்டு ஆந்திரா, இந்த ஸ்ட்ரீட்டு தமிழ்நாடு. ஸோ இப்படி எடுத்துடுறாங்க. அங்கிட்டு ஒரு பெட்டி கடை போட்டுறாங்க, இங்கிட்டு ஒரு ஹோட்டலை போட்டுறாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு, அது அந்த பக்கம் ஆந்திரா. இந்த பில்டிங்கில் இருந்தால் வில்லன், அந்த பில்டிங்கில் இருந்தால் ஹீரோ. இவ்வளோ தான். அங்கே பக்கத்து தெருவில் படத்தை எடுத்து முடிச்சாச்சு. ஆனால் பக்கத்து ஸ்டேட்டை காட்டுறாங்க. ஸோ வேறு லெவலு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஹரியின் படம்னாலே பக்கத்து ஸ்டேட்லேருந்து தெலுங்கில் ஒரு எம்எல்ஏ பேசுவார், எம்பி பேசுவார், மினிஸ்டர் எல்லாம் பேசுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து அப்படி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே போகுது. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி அதை சொல்லியிருக்கலாம். அதேமாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே அந்த பவானி சங்கர் எதுக்காக காப்பாற்றுறாரு அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி உண்டாகுது. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்துட்டாங்க. ரொம்ப நேரம் போன மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப கம்மியான டைமில் போன மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப இழுத்தமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயம். அப்போ கண்டிப்பாக கிட்ஸ் படம் பார்க்கவே முடியாது. ஒரு கழுத்தை அறுக்கிறதுனா கொஞ்சம் மறைச்சா இருப்பாங்க. இவங்க ஓப்பனாகவே கழுத்து அப்படி அறுக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. அப்புறம் வல்கர் வேர்ட்ஸ் நிறையா பேசுகிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக கிட்ஸு 18+ தான் அந்த படம் பார்க்க முடியும். இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க, 18 வயசு கீழே உள்ளவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படம் இருக்குது. ஸோ எனிவே ஹரி அடுத்ததையாவது புது மாவு அரைச்சி புது தோசை ஊற்றி கொடுப்பார் நம்ம நம்புகிறோம். அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.